இன்னும் விடை கிடைக்காம இருக்க ஒரு விஷயம் யாருடையது அந்த தார் அவர் யூஸ் பண்ண தார் கார். ஏன்னா ஒரு பிரியாணி கடை, அது கூட கடை இல்லை, ஒரு ட்ரக்ல வச்சு பிரியாணி விற்கிற ஒரு பர்சனுக்கு எங்க இருந்து தார் கார் வந்தது, ஏக்கர் கணக்கில் எங்க இருந்து வீடு வந்தது, வீட்டில் தனியாக இருக்க பெண்களையா டார்கெட் பண்றது, 6 to 8 7 அந்த டைம்ல போயிட்டு கொள்ளடிச்சிட்டு வந்துடுறது. சில பெண்களுக்கு அவருக்கு தோணுச்சுன்னா பாலியல் இச்சைக்கு அவர் அவங்கள 2018 துப்பாக்கி முனையில ஒருத்தர் கடத்தினாரு. அதுக்காக கூண்டாசும் போடப்பட்டிருக்கு. இந்த இன்சிடென்ட் நடக்கிற ஒரு மாசத்துல பார்த்தோம்னா அவர் பள்ளிக்கரணையில தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்திருக்காரு. பாதிக்கப்பட்ட பெண் அன்னைக்கு போலீஸ்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயும் சார்கிட்ட பேசினார். என்ன பேசினாருன்னா, இல்ல நான் இவங்களை மிரட்டிட்டு விட்டுறேன், ஒன்றும் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர். ஃபைனலா என்னன்னா, சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும்னு சொன்னாருன்ற அதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. இவர் போனை உட்படுத்துறாங்க. அந்த இடத்துல ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் அடுத்த ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. இதுல ஒரு 6 போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஃபர்ஸ்ட் கட்டமா உள்ள கொண்டு வரப்படுறாங்க. டாப்ல 2 பேர் லியோ கணேஷ் அப்படிங்கிற 2 பேர் கொண்டு வரப்படுறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த லியோ அப்படிங்கிறவர் ஞானசேகரனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கால்ஸ் பண்ணியிருக்காங்க. மருதுபாடி அப்படிங்கிறவர் தான் அந்த அபிராமிபுரம் காவல் நிலையத்தை சார்ந்த ரைட்டர். அவர் தான் அந்த எஃப்ஐஆர் அப்லோட் பண்ண பர்சன். அது விக்டிமுக்கு செய்யற பெரிய துரோகம்ன்ற ஒரு விஷயத்துல தான் பண்ணி தான் ஹைகோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்திருந்தாங்கன்னா, ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஞானசேகரோட வழக்கு 1 மாதம் காலம் நீடிச்சுட்டு இப்போ அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வந்திருக்கு. இதில் உச்சநீதிமன்றம் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. எஃப்ஐஆர் எப்படி டவுன்லோட் செய்யப்பட்டது, எவ்வளவு நேரம் டவுன்லோட் செய்யப்பட்டது அப்படிங்கிறத குறித்து சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக ஞானசேகரும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 15 நாள் நீதிமன்ற காவலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் போயிட்டுருக்கு. இப்போது இந்த வழக்கு எந்த நிலைமையில் இருக்குது? இந்த வழக்கை நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கையில் எடுத்ததுலேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. டெய்லி நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்ருக்கு. இதில் ஏன்னா ஃபஸ்ட்டு போலீஸின் மேலே இருக்க அதிருப்தி வேணும்னாங்க. அதுக்கப்புறம் சுமோட்டோவாக எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2 பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணப்பட்டது. அதாவது எஃப்ஐஆர் லீக்கேஜே விசாரிங்க, ஏன்னா பெரிய விஷயமா இதில் பார்க்கப்படுது. வைனா அது விக்டிமுக்கு செய்கிற பெரிய துரோகம்ன்ற ஒரு விஷயத்தில் தான் பண்ணி தான் ஹைகோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா 25 lakhs காம்பன்சேஷன் கொடுத்துருந்தாங்க. டிஜிபி அவர்களுக்கு உத்தரவு என்ன வந்ததுன்னா, ஃபேமிலிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி நிறைய கைட்லைன்ஸ் போட்டாங்க. இனிமேல் இந்த தவறு செய்யாமல் இருக்க என்னென்ன பண்ணணுன்ற விஷயம். அதில் முக்கியமாக பார்க்கப்பட்டது மாதத்துக்கு ஒரு முறை இனிமேல் ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, அதாவது பாஷ் கமிட்டி பிரச்சனை வருதோ வரலையோ, இது கம்ப்ளைண்ட் வருதோ வரலையோ, மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும், ஆண் ஸ்டூடெண்ட் பெண் ஸ்டூடெண்ட்டை சந்திச்சு பேசணுன்ற ஒரு விஷயமும் அங்கே சொல்லப்பட்டது. ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி சைடில் இருந்து பேசப்பட்டது. அப்புறம் நமக்கு தெரியும், இன்னும் விடை கிடைக்காம இருக்க ஒரு விஷயம் யார் அந்த சார். ஏன்னா யார் அந்த ஞானசேகரனுக்கு விடை கிடைச்சாச்சு, அவர் யார் எப்பேற்பட்டவர்ன்ற ஒரு விஷயம். அது இன்னும் துல்லியமாக நமக்கு எப்போ கிடச்சிதுன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு 3 பேருக்கு அனுப்பின நோட்டீஸ்னால கிடச்சிது. அதாவது பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சி துறைக்கு ஒரு 3 நோட்டீஸ் அனுப்புனாங்க. அனுப்பி இந்த வீடை பற்றி, ஏன்னா ஒரு பர்சன் சிக்கிறாங்கன்னா அந்த பர்சனை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது அவரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். சரி, அவர் இருக்க அந்த 3 மாடி வீடு அதுலேயும் பாருங்கள், ஒரு ஃப்ளோர் ஒரு ஒய்ஃப்க்கு வேறு அந்த வீடு, அவர் இருந்த வீடு. ஸோ அதை செக் பண்ணுன்னு சொல்லும் போது எல்லாமே ஃப்ராடு. ஆக்சுவலி போகும்போது அந்த வீடு பாதி மாநகராட்சிக்கு சம்மந்தப்பட்டதாகவும், பாதி பட்டாவே இல்லாத ஒரு இடமாவும் பார்க்கப்பட்டது. அவருடைய பேரில் இல்லை. அதாவது கோவில் இந்து அறநிலைத்துறையை இந்து அறநிலைத்துறையை சார்ந்த ஒரு இடமா பார்க்கப்பட்டது. அவர் வீடு மட்டும் இல்லாமல் 2 ஏக்கரில் இருக்க 21 வீடுகளும் அங்கே மாட்டுச்சு. 1. 2வது நிறைய டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையிலும் விசாரணை நடந்தது. ஸோ யார் அந்த ஞானசேகரன் போது பர்சனலாக அவர் மேலே ஆல்ரெடி 20 கேசஸ் இருக்குது. அந்த விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். கூண்டாஸும் போடப்பட்டிருக்கு ஆல்ரெடி அவர் பேரில். இப்போவும் திரும்ப கூண்டாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அந்த ஞானசேகரனுக்கு நமக்கு ஒரு ஃபார்மேஷன் கிடச்சாச்சு. இப்போ சரி, அடுத்தது யாருடையது அந்த தார் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷனும் நமக்கு அங்கே வந்தது. யாருடையது அந்த தார். ஆமா, அவர் யூஸ் பண்ண தார் கார். ஓகே. அதுவும் நமக்கு ஒரு பெரிய கேள்வியா எழுப்பப்பட்டது. ஏன்னா ஒரு பிரியாணி கடை, அது கூட கடை இல்லை, ஒரு ட்ரக்ல வச்சு பிரியாணி விற்கிற ஒரு பர்சனுக்கு எங்க இருந்து தார் கார் வந்தது, ஏக்கர் கணக்குல எங்க இருந்து வீடு வந்தது, இந்த விஷயம்லாம் வைக்கும் போது தான் அப்பதான் திடுக்கிடும் தகவல் என்ன வந்தது அப்படின்னா, அவர் இந்த மாதிரி தொடர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு பர்சன். அதாவது சென்னையில் இருக்க முக்கியமான பாஷான ஏரியாஸ்ல, அபிராமிபுரம், பள்ளிக்கரணை, மயிலாப்பூர், இன்னும் அதர் பார்ட்ஸ் ஆஃப் சென்னையில். ஃபைனலாக இந்த இன்சிடென்ட் நடக்கிற ஒரு மாசத்துல பார்த்தோன்னா அவர் பள்ளிக்கரணையில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்திருக்காரு. 6 to 7 அவரோட டைம். ஆமா, ஏன்னா நமக்கு அவரோட மொபைலை கைப்பற்றும் போது ஈவினிங்
ஓகே, ஈவினிங் 6 to 7 வீட்டில் தனியாக இருக்க பெண்களையா டார்கெட் பண்ணுறது. 6 to 8 7 அந்த டைமில் போயிட்டு கொள்ளடிச்சிட்டு வந்துடுறது. சில பெண்களுக்கு அவருக்கு தோணுச்சுன்னா பாலியல் இச்சைக்கு வந்து அவர் வந்து அவங்கள இதுவாக்கிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது. அது எப்படி மேடம் போற இடத்துல அவங்கள பாலியல் வன்கொடுமைனா எந்த மாதிரியான? பாலியல் சீண்டல் தான். இன்னும் அது பெருசா வன்கொடுமை அந்த ரேப் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இல்லை, பாலியல் சீண்டலுக்கான விஷயங்கள். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சொல்லப்படுது, இது வரைக்கும் நமக்கு அது கன்க்ளூசிவாக வரல, அவர் ஃபோனை கைப்பற்றினாங்க இல்லையா, அதில் நிறைய வீடியோஸ் இருந்ததில் அவர் அந்த மாதிரியும் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதற்காக அவர் 2018 துப்பாக்கி முனையில் ஒருத்தர் கடத்தினார், அதுக்காக கூண்டாஸும் போடப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு 3 முறை கூண்டாஸ் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி 3 கணக்கு நம்ம தகவல்கள். கூண்டாஸ் போடப்பட்டாச்சு, இதுக்கும் இப்போ வந்து கூண்டாஸ் போடப்பட்டாச்சு. ஏன்னா இப்போ வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஃபர்ஸ்ட் பிக்சருக்குள்ள வந்தாங்க. வரும்போது அவங்க திரும்ப வலியுறுத்தினது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு குண்டாஸ் போடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2012 அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இதே இன்சிடென்ட் பண்ணி 2 வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்திருக்காரு. இன்னும் அவர் மீது வந்து நிறைய கேஸ்கள் நிலுவையில் இருக்குது, அவர் அட்டன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஸோ செக்ஷன் 71 இன்வோக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கண்டினியூஸ் நேச்சராக பண்ணுறவங்கள. ஸோ குண்டாஸும் போடப்பட்டாச்சு இப்போ இந்த விஷயத்தில். ஸோ யார் அந்த ஞானசேகரன் நமக்கு ஒன்று கிடச்சிது. சரி, யாருடைய அந்த தாருன்னும் போது ஓகே, இந்த மாதிரி இதில் வந்து சம்பாதிச்சதில் தான் தார் வாங்கினான்ற ஒரு விஷயம். அடுத்தது யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ அது என்னன்னா, யார் அந்த சாரா சார்ஸான் மாற்றப்பட்டிருக்கு. மேடம், இந்த ஒரு இடத்துல ஒரு கேள்வி, அந்த சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ட்ரெண்டான ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு இந்த ஒரு 1.5 மாசத்துல. அது யாரு அப்படிங்கிறது கேள்வி கேட்டு கேட்டு மூடி மறைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அடுத்த ஒரு கேள்வியா வந்து மாறுது. மூடி மறைக்கிறாங்களா, இல்லை அப்படி ஒரு ஆளே இல்லையா, இல்லை கேஸை டைவர்ட் பண்றாங்களா? இது வந்து நான் கேஸ் டைவர்ஷன் அப்படி ஒரு ஆள் இல்லைங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் இதுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் ரிலேட் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, எஸ் நம்ம வரும்போது ஹைகோர்ட் வரும்போது நிறைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. எப்படி நீங்கள் எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணலான்னு கேட்கும்போது அது அப்புறம் ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் பக்கம் திருப்பப்பட்டுச்சு. அந்த விஷயம் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இட் வாஸ் அ டெக்னிக்கல் கிளிச். அதாவது மைக்ரேஷன் ப்ராசஸில் நடந்த ஒரு தப்பு. ஐபிசி இந்தியன் பீனல் கோட்லேருந்து பாரத் நியாய சங்கேதா பிஎன்எஸ்க்கு மாற்றப்படும் போது நடந்த ஒரு மைக்ரேஷன் ப்ராசஸில் இருக்க மிஸ்டேக் தான். பிகாஸ் சிசிடிஎன்எஸ் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க்கிங் சிஸ்டம் தேசிய தகவல் மையத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு ஹப்பு. அதாவது ஒரு இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேஷன்ஸில் இருக்க எஃப்ஐஆர்ஸும் அதில் லோட் பண்ணப்படும். ஓகே, லோட் பண்ணப்பட்டு இன்னொன்று என்னென்னா, எல்லாராலையும் அந்த எஃப்ஐஆரை பார்க்க முடியாது. சொல்லணும்னா 3 கண்டென்ட்டான எஃப்ஐஆரை யாருமே பார்க்க முடியாது. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், தீவிரவாத செயல், அதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், தேசத்துக்கு பண்ணுறது ஒரு பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற எந்த எஃப்ஐஆரும் நார்மல் பீப்புளால் பார்க்க முடியாது. லீக் ஆயிடுச்சு. யூஸ்வலாக நான் சொல்கிறேன், யூஸ்வல் ஃபார்மேட் ஆஃப் அந்த போர்ட்டல் நான் சொல்கிறேன். யூஸ்வலே இப்படி கிட்டத்தட்ட அன்அஃபிஷியலாக இருக்கக்கூடிய விஷயம் லீக் ஆயிடுச்சு. அதுதான் கோர்ட் வன்மையாக கண்டிச்சிருந்தாங்க. இது வந்து நீங்கள் விக்டிம் பிளேமிங் அண்ட் ஷேமிங் ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த விக்டிம் நீங்கள் விட்டு கொடுத்ததுனால, ஏன்னா அதில் ஃபோன் நம்பர்ஸ், ஐடென்டிட்டி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர், அட்ரஸ் எல்லாமே இருந்தது. நாளைக்கு எந்த பாதிக்கப்பட்ட பெண் வெளில வருவாங்க? இப்போ இதிலே நம்ம ஒரு அறிக்கை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தகவல், யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தயவு செஞ்சு வாங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லும் போது அவங்க இதை யோசிச்சு பயப்படுவாங்களா மாட்டாங்களா? ஸோ அந்த விஷயம் தான் இங்கே சொல்லியிருந்தது. கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த 2 பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணப்பட்டது இல்லையா எஃப்ஐஆர் லீக்கேஜ் மேலே. ஸோ தேவைப்படும் பட்சத்தில் இதில் யார் இன்வால்வ்டாக இருந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட விளைவு தான் அந்த 14 பேர் எஃப்ஐஆரை பார்த்ததா டவுன்லோட் பண்ணதா சொல்லப்பட்ட அந்த 14 பேர். அதுக்கும் போலீஸ் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு பக்கம், நாங்கள் வந்து விக்டிம்க்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துருக்கோம், அதையே லீக் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலும் அந்த இடத்துல வந்தது. இன்னொன்று, அருண் கமிஷனர் அவர் மேலேயும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, யார் அந்த சார்னு ப்ரெஸ் பீப்புள் கேள்வி கேட்கும்போது அப்பெல்லாம் ஒருத்தர் இல்லவே இல்லைங்க, ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே பார்க்கப்பட்டது. ஸோ கோர்ட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கும் போது எப்படி அவர் அந்த கன்க்ளூசிவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ அதனால் தேவைப்பட்டால் தமிழக அரசு வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல. இது வந்து ஹைகோர்ட்டோட வியூ பாயிண்ட்ல பார்க்கப்பட்டது. ஸோ அடுத்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்ஐடி டீம் வந்து 20ஆம் தேதி வந்து இவரை உள்ள எடுக்கிறாங்க, கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அதாவது சைதாப்பேட் கோர்ட்டில் கேட்டு கஸ்டடியில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு 20ஆம் தேதி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபுல்லாக அவரை விசாரிக்கிறாங்க. விசாரித்து முடிச்சுட்டு அவரை சொல்கிறாங்க, 21ஆம் தேதி நம்ம வந்து ஃபீல்டுக்கு போகணும், அதாவது சீன் ஆஃப் கிரைம் போகணும், கிரைம் ரீக்ரியேஷன் ப்ராசஸ், கிரைம் சீன் ரீக்ரியேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணணும், நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி தான் வலிப்பு அந்த மாதிரி நடிச்சது ஃபுல்லாக. எனக்கு இதுவாக இருக்குது நடித்தது எல்லாமே ரீசன் அன்றைக்கி தான். ஏன்னா இதில் ஐ விட்னஸ் இல்லை,
இல்லாததுனால நம்ம சீன் ஆஃப் கிரைம் நம்ம உள்ள கூட்டிட்டு போவாங்க. அந்த காதலன் என்ன ஆனாரு? காதலனை பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. ஏன் ஐ விட்னஸ் இல்லைங்கிறனா இப்போ எல்லாருமே கேட்கலாம், எங்க காதலன் அங்கே தானே இருந்தார், அவர் ஐ விட்னஸ் தானேன்னு கேட்கலாம். அவர் அங்கேருந்து அடிச்சு துரத்துனதா சொல்லப்படுது. இந்த பாலியல் வன்கொடுமையை பார்த்தவங்க வெளியாட்கள் யாரும் இல்லை. ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண் பெரிய விட்னஸ், அதை தாண்டி பார்த்த ஐ விட்னஸ் இல்லாதனால ஞானசேகரனை கூட்டிட்டு போய் நீ எப்படி உள்ள வந்த, என்ன அந்த பொண்ணை பண்ணன்றது 2 விஷயத்துக்காக எப்பவுமே சீன் ஆஃப் கிரைம் பண்ணுவாங்க. ஒன்று, இவர் சொல்லியிருக்காரு இல்லையா சில கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதற்கும் இந்த கிரைம் சீன் ரீக்ரியேஷன் ப்ராசஸ்க்கும் ஒத்து போதான்னு பார்ப்பாங்க. மொதல் விஷயம் ஒத்து போலன்னா கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. ஒன்று, அதுல இருந்து நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்ணப்படலாம். 2வது, நாளைக்கு இதே மாதிரி ஒரு நேச்சரில் எங்கேயாவது ஒரு கிரைம் நடக்கும் போது அது இவங்க பண்ணாங்களா இதே இதில் வரும்போது அதை மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு விஷயங்கள் தான் சீன் ஆஃப் கிரைம் வந்து பண்ணப்படுது. சொல்லிட்டு போகிறாங்க, இவர் வலி பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்க்கும் போது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 நாள் கழிச்சு எந்த சிம்டம்ஸும் இவர் உடம்புல இல்லை, இவர் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அங்கே டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு 27 ஜுடிஷியல் கஸ்டடி, கோர்ட் கஸ்டடி இன்னும் ஒரு 15 நாட்கள், அந்த விஷயம்லாம் போகுது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு நடுவில் எஃப்ஐஆர் விஷயம் ஒன்று வருது. ஞானசேகரனுடைய ஃபோன் வந்து கைப்பற்றப்படுது. கைப்பற்றப்பட்டு தான் அதில் நிறைய வீடியோஸ், பான் வீடியோஸு, இந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் இவர் வீடியோ ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டது. முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எஸ்ஐடி டீம் உள்ள வந்த புதுசுல திருப்பூரை சார்ந்த ஒருவர் இதில் இன்க்ளூடட்னு ஒரு விஷயம் வந்தது. அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் இருக்க ஒரு நபர் திருப்பூரை சார்ந்தவர்ன்ற ஒரு டவுட் அந்த இடத்துல இருந்தது. பட் அப்புறமா அதுவும் ஒரு அடுத்த ப்ராசஸ் இல்லாமல் அந்த பேர் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஓகே, அது மேபி நம்ம இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் நமக்கு அந்த இடத்துல தெரியும் நமக்கு. பட் இந்த எஃப்ஐஆர் இப்படியே போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவரோட ஃபோனை ட்ரேஸ் அவுட் பண்ணதில் திரும்ப இங்கே என்ன பார்க்கப்படுது, ஒரு பெரிய டவுட்ஃபுல் ஃபேக்டரா பாதிக்கப்பட்ட பெண் அன்னைக்கு போலீஸில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லையும் இந்த மாதிரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு சார் வந்தார், முதல்ல அவரை ஒரு சார்கிட்ட பேசினார். என்ன பேசினாருன்னா, இல்லை நான் இவங்களை மிரட்டிட்டு விட்டுறேன், ஒன்றும் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர். ஃபைனலாக என்னன்னா, சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும்னு சொன்னாருன்ற அதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. 2வது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் திரும்ப வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போதும் திரும்ப அவங்க ரீஅஷ்யூர் பண்ணுற மாதிரி மாற்றாம அவங்க அதே பாயிண்ட்டை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இன்னும் நம்பப்படுது சாரா இல்லை சார் யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்ற ஒரு விஷயம் தான் அங்கே பார்க்கப்படுது. சரி, ஓகே, இவர் ஃபோனை வந்து உட்படுத்துகிறாங்க அந்த இடத்துல. ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் அடுத்த ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. இதில் ஒரு 6 போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஃபர்ஸ்ட் கட்டமாக உள்ளே கொண்டு வரப்படுறாங்க. அந்த 6 போலீஸ் அஃபிஷியல்ஸில் டாப்பில் 2 பேர் வந்து லியோ கணேஷ் அப்படிங்கிற 2 பேர் கொண்டு வரப்படுறாங்க. ஏங்க அவங்கள மட்டும் கொண்டு வராங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த லியோ அப்படிங்கிறவர் ஞானசேகரனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கால்ஸ் பண்ணியிருக்காங்க. சம்பவம் நடந்த டைம்லயும் அந்த கால்ஸ் வந்ததா சொல்லப்படுது. கணேஷும் பண்ணியிருக்காரு. அகெயின் இவங்க போலீஸ் அஃபிஷியல்னா அடையார் போலீஸ் ஸ்டேஷனை சார்ந்தவங்க. லியோ அப்படிங்கிறவர் வந்து மதுவிலக்கு அமலாக்கத்துறை சார்ந்த போலீஸ் அஃபிஷியல். அடுத்தது வந்து கணேஷ் அப்படிங்கிறவர் அந்த பேட்ரோல் இருக்கும் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன் பேட்ரோல், அதோட டிரைவர். ஸோ இவங்ககிட்ட இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. மற்ற போலீஸ்கிட்டையும் இப்போ வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் எஃப்ஐஆர் இருக்கட்டும். இதை என்ன பண்ணாங்கன்னா, ஹைகோர்ட்டோட இந்த ஆர்டரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு சார்பில் ஒரு விஷயம் போடப்படுது. போடப்படும் போது அவங்களும் அதே கேள்வியை தான் கேட்குறாங்க. எப்படி ஒரு விக்டிமை சார்ந்த விஷயம், எப்படி நீங்க அவ்வளோ லெத்தாஜிக்கா இருப்பீங்க, டெக்னிக்கல் கிளிட்ஸ்ன்னு எப்படி முடிச்சுட்டு போக முடியும்? அதைத்தான் உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க. மத்திய அரசின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது, காவல் அதிகாரி என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. மருதுபாண்டி அப்படிங்கிறவரும் அவர் மேலேயும் இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஏன்னா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துலனா, தேவைப்படும் பட்சத்தில் காவல் அதிகாரியாக இருந்தாலும் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு. சரி, ஏங்க மருதுபாண்டி அவர் மட்டும் ஏங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மருதுபாடி அப்படிங்கிறவர் தான் அந்த அபிராமிபுரம் காவல் நிலையத்தை சார்ந்த ரைட்டர். அவர் தான் அந்த எஃப்ஐஆரை அப்லோட் பண்ண பர்சன். ஸோ அதனால அவரை உள்ள ரெஸ்பான்சிபிளாக உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் ஆப்ரேட் பண்ண ஒரு ஹியூமன் பீயிங் வேணும் இல்லையா? ஸோ அதனால இன்னொன்று கேட்கலாம், எங்க இது கோட்டர்புரம் லிமிட் எப்படிங்க அபிராமிபுரம் போச்சு அப்படின்னா, கோட்டர்புரத்துலேருந்து இந்த கேஸ் விசாரிக்கப்பட்டதே அபிராமிபுரம் தான். இந்த ஞானசேகரனை கஸ்டடி எடுத்து விசாரிச்ச செல் வந்து எக்மோரில் இருக்க ஸ்பெஷல் செல்ல தான் வச்சு விசாரிச்சாங்க. ஸோ இது சுப்ரீம் கோர்ட் கேட்ட ஒரு கேள்வி. இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட் ஒரே விஷயத்துக்கு மட்டும் தடை விதிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கமிஷனரை சார்ந்து ஹைகோர்ட்டில் போட்ட ஆர்டருக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் இங்க மாற்றி அஷர் பண்ணிருக்கார். சார் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் ஏன் மர்மமாவே இருக்கு? ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால. ஏன்னா இது வந்து ஒரு சஸ்பெக்டாவோ ஒரு போற போக்கில் கேட்டுட்டு போன ஒரு கேள்வி கிடையாது. ஏன்னா லா பொறுத்த வரைக்கும் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. பிரைமரி, செகண்டரி, சர்க்கம்ஸ்டான்ஷியல், எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் நிறைய இருக்கு. இருக்கிறத விட இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வெளியே ஐ விட்னஸ் இல்லை அப்படின்னாலும் பாதிக்கப்பட்ட விக்டிம் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் பெரிய விட்னஸாக அங்கே பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க கொடுக்கறது, ஏன்னா இந்த பெண் கொடுத்தது பாருங்க, கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர், ஸ்டேட்மெண்ட் 3த்துலேயும் ஒரே மாதிரி இருக்கு. இன்னொன்று,
எஃப்ஐஆரை பற்றி ரொம்ப சாடி இருந்தாங்க. ஆக்சுவலி எஃப்ஐஆர் வந்து ஒரு பொண்ணையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது, கொச்சப்படுத்துகிற மாதிரி, ரீரைட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குன்னுலாம் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் அந்த பெண் எத்தனை வாட்டி கேட்டாலும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், அவர் ஃபோனில் பேசினாருங்க. ஏன்னா இவர் சொல்கிறாரு ஏரோப்ளைன் மோடில் இருந்ததுன்றாங்க, வைஃபை யூஸ் பண்ணி பேசியிருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஒரே ஃபோனில் 2 சிம் இருந்ததாக சொல்லப்படுது. ஒரு சிம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட ஒரு சிம்மில் பேசியிருக்கலாம். இதற்காக தான் இப்போ கால் டீட்டெயில் ரெக்கார்டிங் போட்டப்போ தான் இந்த போலீஸ் எல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டாங்க இந்த விஷயத்தில். ஏன்னா இந்த விஷயம் பாதிக்கப்பட்ட பெண்ணே சொன்னதுனால தான் இவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு. ஆமாங்க, அந்த பெண்ணே சொல்லிட்டாங்கங்க, சார்ஸோ யாரோ ஒரு பர்சனோட தலையீடு இதுக்குள்ளே இருக்குன்ற ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த சர்ஸான்றதை தாண்டி அது யாராக இருக்கும்? ஒருவேளை யூனிவர்சிட்டி சார்ந்த பர்சனாக இருக்குமா, வெளியாட்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா? இந்த மாதிரி பல கோணத்தில் இப்போ விசாரணைகள் போயிட்டுருக்கு. மேபி ஐ திங்க் இதில் தேவைப்பட்டால் அந்த பர்சன் திரும்ப இருக்கும்போது 3rd டிகிரி டெஸ்ட்டு போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இப்போ கொல்கட்டா கேஸில் என்ன பண்ணாங்க, திரும்ப அந்த ராய் வந்துட்டு அக்யூஸ்டு வந்துட்டு நான் இன்னசென்ட்னு சொல்லிட்டு இருந்ததுனால பாலிகிராஃப் டெஸ்ட் போனாங்க, லைட் டிடெக்டர் டெஸ்ட் போனாங்க அந்த இடத்துல. பட் தட் வாஸ் அ ஃபெயிலியர் அதில். ஏன்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக மாற்றப்பட்டதுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஏன்னா சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தட் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்தும் அவர் நிரபராதின்னு தாங்க அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் ஒரு வேலை ஒரு 3rd டிகிரி டெஸ்ட் போகும்போது யார் அந்த சார்னு இவர் வாயில் வர வைக்கிறதுக்கு கூட அது யூஸ் பண்ணப்படலாம், அவர் உண்மையை ஒத்துக்காத பட்சத்தில். ஓகே, இப்போது அந்த இரவை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துக்கோமே. அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்த இரவை அந்த மாணவியோட காதலன் வந்து அடித்து விரட்டப்பட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் என்ன ஆனாரு அப்படிங்கிறது தெரியல. அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கீங்க. ஞானசேகர் வந்து ஃபோனில் வந்து பேசியிருக்காரு, அதை வந்து இந்த மாணவி வந்து கேட்டிருக்காங்க, ஆப்போசிட்டில் யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த மாணவி வந்து புரிஞ்சிருக்காங்க. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது அங்கே வந்த ஒரு ஆள் ஞானசேகரை மட்டும் பார்த்து அந்த காதலன் பயந்து ஓடி இருக்கணுமா, இல்லை அந்த மாணவி வந்து அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு ஆளை பார்த்து பயந்து இருந்திருக்கணுமா? இங்கே ஒரு ஆளை மட்டும் பயந்து இத்தனை விஷயங்கள் சுற்றி நடந்திருக்கா அப்படிங்கிறப்ப சந்தேகம் வரதானே செய்யுது. சந்தேகம் வருதுன்றதால நீங்க இன்னொன்று இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இப்போ அந்த பெண் வந்து வீட்டை விட்டு ஹாஸ்டல்ல வந்து தங்கி படிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா இந்த பர்சன் சொல்றதே நான் 3 விஷயத்துக்காக பெண்களை யூஸ் பண்ணிப்பேன்னு தான் சொல்றாரு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷுவல் இதுக்காக, 2வது பணத்துக்காக, 3வது எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் தீர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்றா உட்காந்து பேசுறதை நான் வீடியோ எடுத்துப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஸ்கூல் கோயிங்கோ காலேஜ் கோயிங்கோ இல்லை ஒரு வேலைக்கு போகிறவங்க இன்னும் பெண்கள் பயப்படுறது ஃபேமிலிக்காக, சொசைட்டிக்காக. ஒரு பையன்கிட்டே நீங்கள் போய் சொல்லுங்களேன், உங்கள் லவ் நான் வீட்டில் சொல்லிடுவேன்னு சொன்னால் அந்த பையனுக்கே பயம் இருக்கும். இந்த பொண்ணுக்கு அந்த பயம் இருந்திருக்கலாம்ல. ஆக்சுவலி அது ஒருத்தரோ பல பேர் மிரட்டினாங்களோ, இங்கே அவன் போய் மிரட்டினது என்ன மிரட்டினதா சொல்லியிருக்காங்க. இல்லைனா மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் காமிச்சிருவேன், உன்னை டிசி வாங்கி கொடுத்துருவேன், உன் வீட்டுக்கு எல்லாத்தையும் அனுப்பிடுவேன், சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன். இப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுடைய மனநல அப்போ எப்படி இருந்திருக்கும்? அப்போது பயந்தது ஞானசேகரனுக்கு இல்லை, ஃபோனில் இருக்க எவிடன்ஸுக்கு. ஆமாம், நீங்கள் 2 பேரும் பேசுகிறத நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ அந்த பெண் என்ன நினைப்பாங்க, சரி ஓகேடா நான் லவ் பண்ணுறேன், நீ தைரியமாக சொல்லிக்கணும், எந்த பெண்ணும் இது வரைக்கும் சொன்னதில்லையே, எந்த ஆணும் சொன்னதில்லையே, நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னு. ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் மெயினாக இன்றைக்கி சைபர் கிரைமில் ரிப்போர்ட் ஆகிறதே என்ன ஆகுது, மாஃப் பண்ணி என் ஃபோட்டோவை போட்டுட்டாங்க, என்னை வந்துட்டு த்ரெட்டன் பண்ணாங்க, பணம் ஏன்னா ஒரு வீடியோ காலில் வேற வச்சு மாஃப் பண்ணி நியூடாக ஆக்கிட்டாங்க, என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாங்க. இதனால கூட எத்தனை உயிர்கள் சூசைட் ஆயிருக்கு. ஸோ அது கூட நம்ம அதை ரிலேட் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.